வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜயகாந்த். என்னடா இறந்து போனவன் திருப்பி வந்து பேசுறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? யாரு ஒருத்தர் மக்களோட மனசுல இருந்து மறைந்து போறானோ, அவங்க நினைவுகள்ல இருந்து அழிஞ்சு போறானோ, அதுதான் உண்மையான மரணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னத்தான் நீங்க தினம் தினம் நினைச்சிட்டு இருக்கீங்களே? என்ன ஆயிரம் பேர் தினமும் வந்து பார்த்துட்டு போறீங்களே, எனக்கு எங்க மரணம்? நீங்க நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் போராடும்னு உறுதி அளிக்கிறேன். என்ன நல்லா வாழ வச்சது நீங்க, இப்ப நீங்களும் நல்லா இருக்கணும். அது அவருக்கு முன்னாடி எந்த படையும் ஈடு கொடுத்து நிக்க முடியாது. அன்பு காட்டுறதுல மனுஷன் காட்டாறு மாதிரி. எந்த அணை போட்டும் அந்த வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வர்ற முதல் கண்ணீர் அவரோட கண்ல இருந்துதான். ஆயிரம் பேர் இருக்காங்க, நம்ம தனியா போறோம் என்ற எண்ணமே இருக்காது. அப்படியே உள்ள போயிடுவார். மாயா இல்லடா, மந்திரி சபையை வந்து மிரட்டினாலும் பயப்பட மாட்டேன். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் 2006 இருந்து 2011 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளவு வந்தது? அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோல்ல ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்னால் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறோங்கிறது தயவு செய்து இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் எனது தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை, இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் எனக்கு எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல தவறு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ். அது மரபல்ல. அமைச்சர் எழுந்திருக்கும் போது அவர் கொடுத்துறா, அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் பிளீஸ் இடம். மாண்புமிகு பேச இங்க ஒரு மனிதன் அவனோட வெற்றியில அவன் பட்ட கஷ்டத்தை மறக்க கூடாது. அப்பதான் அவன் மனுஷனா இருக்க முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க பட்ட கஷ்டத்தை என்னைக்குமே மறந்ததில்லை. நாங்கன்னா யாருன்னு பாக்குறீங்களா? எனக்காகவே வாழ்ந்துகிட்டு என்னுடைய நலனை தன்னுடைய நலனா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்னுடைய ஆருயிர் நண்பன் இப்ராஹிம். நம்ம எல்லாரையுமே மதத்தின் பேரை வச்சு பிரிக்க பார்க்குறாங்க. நாம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். என் கையில பாருங்க 786 மோதிரம் இருக்கு. நானும் பள்ளிவாசலுக்கு போறேன், சாமி கும்பிட்றேன். இவனை பாருங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்றான், திருப்பதிக்கும் போறான். எங்களை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்குங்க. ஒற்றுமையில இந்தியனா இருப்போம், உணர்வுல தமிழனா இருப்போம், மொத்தத்துல மனுஷனா இருப்போம். दाने दाने पर लिखा गई
கானே வாலாக்கா நாம குரான் சொல்லு. என்னது? ஒவ்வொரு தானியத்தையும் மேலையும் அதை சாப்பிடுற பேர் எழுதி இருக்குன்னு அர்த்தம். பரவாயில்லையே, வெரி குட். நீ எப்படி குரான்ல இருந்து? ஏன் நாங்கெல்லாம் குரான் படிக்க கூடாதா? 5 வேளை தொழுகை பண்ற எந்த ஒரு உண்மையான முஸ்லிமும் குரான் மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டான். அன்பே உருவான அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்க ஏன் உள்ள போக கூடாது? காரணம் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இவங்க எல்லாம் இங்க இருந்தா சாமி கும்பிடணும். உங்களுக்கு எல்லாம் தூர தரிசனம் தான். ஏன் நாங்க கிட்ட போனா சாமி ஒத்துக்காதா? இப்ப என்ன பண்ணுவ? என்ன முறைக்கிற அங்க முறை? நாங்கெல்லாம் ஆலயத்துல அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்கு. நாங்க அர்ச்சகராக விரும்பல. பக்கத்துல போய் சாமி கும்பிட உரிமை வேணும் தான் சொல்றோம். எங்களை தடுக்கிறது சட்ட விரோதம். இங்க எந்த சட்டமும் செல்லாது. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதுதான் இங்க சட்டம். அதெல்லாம் 1901 இல்லாத வருஷத்துல. இப்போ 85. உங்க பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு வரல, தகராறு பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்க. ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. இப்ப என்னங்கிற நீ? சும்மா நிறுத்தியா? இங்க பார், கேட்டாமேசிய. மனிதனோட இதய கதவுகள் திறந்தாதான் ஆலயத்தின் கதவுகள் திறக்கும். ஆதியில ஜாதி பாகுபாடு கிடையாது. இது பாதியில வந்தவங்க செஞ்ச கொடுமை. நீ என்ன சொன்ன? வணக்கம். அதெல்லாம் சர்த்தா. இதெல்லாம் என்னது? தேரு. பத்தாம் தேதி எங்க ஊர்ல தேரோட்டம். நீங்க எல்லாரும் வந்திருந்து. நிறுத்தியா? எவன் வீட்டு தேர கொண்டாந்து எவன் ஓட்டம் காட்டுறது? எங்க தேரு. என்னது உங்க தேரா? பிறகு 24 ஊருக்கு சொந்தங்கில எங்களுக்கும் பங்கு தானே, உரிமை இருக்குல்ல. 24 ஊர் வந்துட்டாங்கய்யா. நம்ம தேர் இம்புட்டு அழகா? ராணுவம் வந்திருக்கு. ராணுவம் பதில் சொல்லு. கண்ணை காட்டுங்கயா, கலவரம் பண்ணிடுவோம். ஐயனாரு, நீ சிங்கம்யா. உன்னை அடிச்சுக்க எவனும் கிடையாது. நாங்க லண்டன்ல இருந்து பேசுறோம். இங்க நான் விஜயகாந்த் சார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் சார், நீங்க நிறைய அரசியல் கதை எல்லாம் நடிக்கிறீங்க இல்லீங்களா? முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கங்க சார். ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆகக்கூடாதுன்றதா எங்களுடைய ஆசை. நான் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சோபலட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். உங்களுக்காக நான் இருந்தேன், இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். தமிழா, 25 வருஷமா என் மன்றத்துல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறவங்க என்னைக்காவது அதை பத்தி நீங்க சொல்லிருப்பீங்களா? உங்க போஸ்டர்கள் என்னைக்காவது சொல்லிருப்பீங்களா? நான் இன்னைக்கு 25 27 வருஷம் ஆச்சு. 148 திரைப்படங்களை நடிச்சிட்டேனே. இந்த 148 திரைப்படத்துல வேற எந்த மொழியிலாவது போய் நடிச்சனா? நடிக்கல. இப்படி தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் கோயம்புத்தூரும் இங்கெல்லாம் இருந்த மக்கள் இன்னைக்கு அமெரிக்கா நம்ம வாயில தான் சொல்லிக்கிட்டு போய் பார்க்க முடியலன்னு சொல்லும்போது இன்னைக்கு உலக நாடுகள்லாம் தமிழர்கள் இருக்கான. அதுக்கு என்ன காரணம்? அவன் வேற்று மொழி நல்லா கத்துக்கிட்டு போனதுனாலதான் அங்க எங்கெல்லாம் போய் வாழ முடியும். நம்ம பிள்ளைகளும், அதாவது உங்க பிள்ளைகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுல நம்ம மொழி தாய்மொழி தமிழ், அதை மாற்றவே முடியாது. அதற்கு நானும் விடமாட்டேன். தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன். நான் தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். தர்மம் செய்யறது அது என்னுடைய பழக்கம். யாரு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். என்ன பண்ணாலும் ஏழைகளுக்கு உதவுவேன், ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். இந்த விஜயகாந்த் வந்தால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏழை மக்களுக்கு, நல்ல மக்களுக்கு ஏதாவது செய்வாங்க. நிச்சயமாக செய்வேன், செய்யாம இருக்க மாட்டேன். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இப்பவும் சொல்றேன், என்னுடைய கட்சியில இருந்தும் சரி, மன்றத்திலிருந்தும் கட்சியிலிருந்து என்ன சொல்லிருக்க, இன்றது செய்வோம் இல்லாதவர்க்குங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சார். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனால தான் இன்னைக்கு என்னை அசைக்க முடியல. ஏன் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காரு. அப்போ தர்மம் தலைகாக்கும் படத்தில் எம்.ஆர். ராதா சொல்வார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு, என்னை அடிக்கடி காப்பாற்று. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏனென்றால்னா அந்த தர்மம் செய்யுங்க. சும்மா தான் சொல்கிறேன்ல, செத்த என்ன கொண்டு போகிற ஒன்றும் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது தான் என்னுடைய வாதம். அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால், இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு தேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும், எங்கெங்கே சொன்னாங்க, வேணாம் முதியோர்களை போய் பார்க்கணும். சொந்தூர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா, இந்த வந்து எல்லாரையும் பார்த்து. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் அதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சுப்பேன். முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களா நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா? ஏய் சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். பரமசிவம் சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வானாமா முதலாளி? ஏன்பா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இடம் போடுவீங்களோ அங்கதான் நானும் சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க, நீங்க? நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு. நலன் காத்திட விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவது, விவசாய தொழிலை நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றியமைத்து விவசாய தொழிலுக்கு முழு பாதுகாப்பான நிலையை உருவாக்குவது, விவசாய சம்பந்தமான அனைத்து பொருட்களுக்கும் மானியம் வழங்கி விவசாயத்தை அபிவிருத்தி செய்து உலக நாடுகளில் நெசவு தொழில் ஏற்பட்டுள்ள கடும் போட்டியை மனதில் கொண்டு நெசவு தொழிலை நவீனமயமாக்கி நசிந்து வரும் நெசவு தொழிலையும் நெசவாளர்களின் நலன் காத்திட புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நெசவு தொழிலின் வளர்ச்சிக்கு பாடுபடுவது, தொழிலாளர்கள் நலன் காத்திட அவர்களின் பணிக்குழு பாதுகாப்பும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அவர்கள் குடும்பத்தின் நலனை காத்திடவும் மீனவர்களை காத்திடவும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கையாகும். இந்த தொழிலை கௌரவமா நினைக்கிறோம். நாங்க படிச்சுட்டோம் பட்டம் வாங்கிட்டோம் நினைச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிட்டா உங்களை போல உள்ளவங்களுக்கு சோறு எப்படி கிடைக்கும்?
உழவன் முழு கவனத்தோட தான் தொழிலை செஞ்சா இந்த நாட்டுக்கே லாபம். நாட்டை ஒரு நல்ல விவசாயால தான் காக்க முடியும். சரியா சொன்னீங்க. என் பாக்கெட்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். கூட ஒரு குரு இருந்தாராம், ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக அவர் 12 சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். அப்போ ஒரு சீடர், எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில் எடுத்து வச்சுக்கிட்டானா, ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா. குரு பார்த்து சிரிச்சாரா, எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணானா, ஏன்டா நாங்களே இவ்வளவு சிறுசா எடுத்து நீ ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா தூக்கி வச்சதுனால எல்லாமே சாப்பாடு போட்டணும். அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க, சாப்பிட பாதி பட்டணத்தை கொடுத்தா, ராத்திரி கொடுத்துட்டான், மறுநாள் காலையிலேயே மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம விட்டீங்க, ஆனா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர, பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே, அதனால் அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம், உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல. ஒரு யானை, அந்த யானை மேல ஒரு ஆந்தை உட்காந்துச்சு. அந்த ஆந்தைங்கிறது என்னை தான் குறிப்பிட்டாங்க. யானை வாங்குறது சில அரசியல் கட்சி, அவங்க கட்சியை பெருசா சொன்னாங்க. ஆந்தை வந்துச்சு உடனே யானை தும்பிச்சாங்கையை தூக்கி அதை 2 சொல்லிட்டு காலில் போட்டு மிதிச்சிருச்சு. யானை அப்படித்தான் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆந்தை எப்படின்னா கொஞ்சம் அறிவுள்ள பிராணிம்பாங்க. ஆந்தை இருக்கிற பறவைகள்ல அறிவுள்ள பறவை. அது பெருசா என்னவோ யானைன்னு தெரியல, போய் உட்காரலான்னு போய் உட்காந்துச்சு. யானைக்கு கோபம் வந்துருச்சு, என்ன நம்ம தானே பெருசு, நம்மளை விட மேல ஆந்தை என்ன பெருசா, அதை பிடிப்போன்னு அப்படி பிடிக்க தும்பிச்சாங்க தூச்சு, இது பறந்துருச்சு. இது பறந்தானே திரும்ப பிடிக்க தும்பிச்சாங்கிட்ட போகும்போது அந்த முன்னங்கால் எடுத்து உள்ள வச்சுச்சு, முன்னாடி இருக்க பொதுகுழி தெரியாம காலை உள்ள விட்டுருச்சு. இந்த காலை நம்மளே போனா இழுத்துருந்த காலை வச்சு எடுக்கணும்னா அடுத்த காலை உள்ள கொண்டு போய் வச்சுச்சு, 2 மாட்டிக்கிடுச்சு. அப்பதான் யாந்தை சொல்லிச்சு, என்னைய நீ சொல்ற நான் உயர்ந்தரத்துக்கு வந்துட்டேன், யானைக்கு அடிச்சிருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்க அப்படின்ட்டு அது பறந்து போயிருச்சு. அப்ப எங்க அப்பா ஒரு செயின் வாங்கி கொடுத்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நண்பன் படிக்க போகணும், மெட்ரிகுலேஷன் ஆந்திரால படிக்க போகணும்னு சொல்லும் போது பணம் இல்லைன்னு சொன்னான். இப்ப என் கையில அந்த நேரத்தில் பணம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் நான் என்ன பண்ணேன், கழுத்துல இருக்க செயினை கழட்டி அவன் கையில கொடுத்து அடமானம் வச்சுட்டேன். இந்த இடத்துல போய் நீயாவது போய் படிச்சுட்டு வா, பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் தெரியல, ஒரு 10 நாள் கழிச்சு எங்க அப்பா கூப்பிட்டு, எங்கடா கழுத்துல செயின் இருந்துச்சு, இந்த மாதிரி அடமானம் வச்சுட்டு எனக்கு சத்தம் போட்டார். அதற்கப்புறம் அந்த செயினை நானே திருப்பி எங்க அப்பா கையில கொடுத்துட்டேன். ஏன் இப்ப கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. இல்லப்பா, எப்படி நீங்க உழைச்சு முன்னுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி நான் என்னைக்கு உழைச்சு முதல் சம்பளம் வாங்குறோம் அன்னைக்கு நான் அந்த மாதிரி கழுத்துல செயினை போட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்படி எனக்குள் எப்பொழுதுமே ஒரு போராட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சினிமாலையும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஏழைகள் கொண்டாடும் விழாவாக நான் கொண்டாடிக்கிட்டே. என்ன வயிற்றிலே மார்னிங் சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான். நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி என்னுடைய இளைஞர் பெரும் மக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காத இந்த மாதிரி அன்பு எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும்,
பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம்ங்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு கேட்டேன். வைங்க தலைவர், நாங்கள் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்களே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் கோடான கோடி என் அன்பு சகோதர சோதரர்கள் சிரிச்சுக்கிட்டு, அண்ணே வணக்கண்ணே, வணக்கம் வணக்கம். இதுக்கு மேல நான் என்னையா குறிப்பிட பண்ணிருக்கணும்? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி, என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் கொடுத்தா இருக்க. இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வேற யாருக்கிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும், ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம்ங்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு கேட்டேன். வைங்க தலைவர், நாங்கள் அது பொறுப்புன்னு சொன்னாங்களே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் 5 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்குங்கிறார் நிதி. ஆக என் தொண்டர்களை நான் என்ன சொல்லுவேன்? செலவும் இப்படி 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதா என் தொண்டர்கள். அதுலயும் கட்சிக்குன்னு எடுத்து கொடுத்தாங்களே. உண்மையிலே தனித்தனியாக இருந்தால் காலை தொட்டு கூட போடுவேன். இத்தனை பேர் மத்தியில் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது? எனக்கு மத்தவங்க கிண்டலா எழுதுவாங்க, பயந்தெல்லாம் பேச மாட்டேன். உண்மையே சொல்றேன். எனக்கு கிடைத்த என்னுடைய தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள். என்னைய 3 வருஷத்துல 27% என்ன சாமானிய விஷயமா? ஆக அந்த மக்களுக்கு, என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான். வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான். இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்கிற சரித்திரம் சொல்லு. என்னையா இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு. இருந்தா எடுத்துக்க, ஆக்கிரமிப்பு இருந்தா எடுத்து, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஆக எத்தனையோ லட்சம் கோடிகள் இந்த நாட்டில் எவ்வளவு பொருளுது. இந்திய நாடு என்ன ஏழை நாடா கிடையாது, பணக்கார நாடு. அதுதான் சொல்றேன், ஒரு தடவை நான் ஆட்சியில் உட்கார்ந்தா என்ன அசைக்க முடியாது உங்களால. ஏன்னா மக்களை இங்க பண்ணுங்களேன். யாருக்கோ பண்ண மக்கள் பேசிக்கிறாங்க, ரோட்ல போற மக்கள். நான் சொல்லுவேன்ல, விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு. இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும். நீங்க சொல்லுவீங்க, நம்புறேன். என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் சாப்பிட்டேன். அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்ததா சொன்னாங்க. நீங்க, நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடுங்க. இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு.